இந்த 7ஆம் இடத்த காலப்போக்குல கர்மா சுமை அதிகமாக அதிகமாக ஒருவரிடமிருந்து பறிக்கும். அப்படி 7ஆம் இடம் இருந்த ஒரு அதிகாரத்தை 3ம் 11ம் பறித்துக் கொண்டது. அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க வேண்டியிருக்கு? 3, 7, 11 3ஐயும் பார்க்கணும். இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. என்ன நுணுக்கம்னா 7ஆம் இடம் என்றால் அது லக்கணத்தை சார்ந்து வாழுகின்ற ஒரு தன்மை. இப்ப 7ஆம் இடம் கல்யாணத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கணவனுடைய வீடு, மனைவியினுடைய வீடு, கணவனுடைய தாய் தந்தை, மனைவியினுடைய தாய் தந்தை, சுற்றுப்புற சூழல், நம்மளது சமூகம், எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து இந்த 7ஆம் இடம் தன்னை உட்படுத்திக் கொள்ளும் அல்லது மாற்றிக்கொள்ளும். அல்லது விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வந்து கொடுத்துரும். இது 7ஆம் இடத்தினுடைய சிறப்பு. புரியுதா? பொதுவாக ஒரு திருமணத்தை 7ஆம் இடம் நடத்தி தருவது நமக்கு நல்லது. ஆனா இந்த 7ஆம் இடத்திடம் இருந்த அதிகாரத்தை யார் பறித்துக் கொண்டா? 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பறித்துக் கொண்டது. 3, 7, 11 ஆகிய 3 ஸ்தானங்களுமே காமஸ்தானம் தான். இந்த 3 காமஸ்தானங்களில் எது ஓரளவு நீக்கு போக்காக, இன்னும் சொல்ல போனால் ஓரளவு ரியலைஸ் பண்ற ஒரு ஸ்தானம் அப்படின்னா அது 7ஆம் இடம் தான். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி உச்சம். 3ல் புதன், 7ல் சுக்கிரன், 11ல் சனி. இந்த 3 கிரகங்களை நம்ப முடியாது. சனி ஆட்சி பெறுகின்ற அந்த வீட்டை காட்டிலும், கும்பத்தை காட்டிலும் 7ஆம் இடத்தினுடைய துலாத்தில் சனியினுடைய உச்சம் ஸ்தானம் என்பது ஒரு நேர்மையான, வலிமையான, ஒரு நியாயமான ஒரு தன்மை கொண்டது. எனவே 3, 7, 11ல ஓரளவு நல்ல ஸ்தானம் எது என்று பார்த்தால் 7ஆம் இடம். ஏன் அப்படின்னா பொதுவா நாம தனியா இருக்கும்போது எப்படி வேணாலும் இருப்போம். யாராவது ஒருத்தவங்க வந்துட்டா உடனே என்ன செய்யறோம்? சட்டையை மாட்டிக்கிறோம், சூழலுக்கு தகுந்த மாதிரி உடையை சரி செய்து கொள்கிறோம், கொஞ்சம் டீசெண்டா உட்காரோம், தலையை சீவிக்கிறோம், வாங்க வாங்க உட்காருங்க, காபி சாப்பிடுறீங்களான்றோம். இது எல்லாம் 7ஆம் இடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ வாடுறவன் எப்படி வேணாலும் வா, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா அவனுக்கு 7ஆம் இடம் சரியில்லைன்னு அர்த்தம். நான் அரை டிராயரோட தான் இருப்பேன், ஜட்டியோட தான் இருப்பேன், பனியனோட தான் இருப்பேன், நீ என்கிட்ட வந்து பேசிட்டு போன்னா அது அங்க 7ஆம் இடம் சரியில்லை. இப்ப பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், பெண்கள் கூட நைட்டி போட்டிருந்தாங்கன்னா டக்குன்னு அது ஒரு மேல ஒரு துண்டை போட்டு வந்து வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த பண்பு ஏன் அப்படின்னா இது 7ஆம் இடத்தினுடைய பண்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நாம் எதிரில் இருக்கின்ற மனிதர்களுக்கு ஏற்றவாறு நாம் நம்மை மாற்றிக்கொள்கிறோம். இதுதான் முக்கியமான செய்தி. அப்ப எதிரில் இருக்கின்ற மனிதர்களுக்காக நாம் நம்முடைய குணாதிசயத்தை, நம்முடைய விருப்பத்தை அல்லது நம்முடைய இயல்பு தன்மையை மாற்றிக்கொள்கிறோம் என்றால் அவன் திருமணத்துல ஓரளவு ஜெயிச்சிருவான் அல்லது அவள் திருமணத்துல ஓரளவு ஜெயித்து விடுவான். நான் எதிரில் இருப்பவர்களை நான் கவனிக்கவே மாட்டேன், எதிரில் இருப்பவர்கள் எப்படி இருந்தாலும் என்னை பற்றி அதை பற்றி கவலை இல்லை,
நான் என் விருப்பப்படிதான் இருப்பேன், நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன் என்று இருக்கின்ற இந்த நிலை இருக்கிறதால கண்டிப்பா திருமண வாழ்க்கை பாதிக்கும். சோசியல் மீடியாவில் பாருங்க, ஆண்கள் ஒரு புறம் அவன் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆண்கள் விதவிதமான சிகை அலங்காரங்கள், விதவிதமான ரீல்ஸ் அது இதுன்னு போட்டு அவன் அது ஒரு வழியில போயிட்டு இருக்கான். பெண்களை நீங்க பாத்தீங்கன்னா மிக அதீதமான ஆபாசங்களை, அதீதமான உடல் வெளிப்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நிலைக்கு. பொதுவாக அதீதமான உடல் வெளிப்பாடு யாரெல்லாம் செய்யறாங்களோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட. தன் அழகில் ஒரு கர்வம், தன் அழகில் தன்னுடைய உடல் பாங்கில் ஒரு பெரிய பொய்யான கற்பனைகள், தன்னை பற்றிய மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள், செயல்பாடுகள், இது எல்லாமே அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் திருமண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இது எல்லாம் 7ஆம் இடம் தொடர்பானது. நான் எதிரில் இருப்பவனுக்கு என்னை நான் முழுமையாக நான் காட்டுவேன் என்று ஒரு பெண் சோசியல் மீடியால அவள் இறங்கி செய்கிறாள் என்றால், தன்னுடைய அழகை பெற ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால் என்றால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். இதுல உதாரணம் நிறைய நடிகைகள் சொல்றேன். சில நடிகைகள் தப்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்? கணவனோடு மனைவியோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஜோதிகா நடிச்சாங்க அப்படின்னா, ஜோதிகா என்ன செஞ்சாங்க? வந்த பிறகு கணவன் வீட்டோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. கணவன் வீட்டார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சூர்யா இருக்கிறாரு, அவரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். இப்ப ரஜினிகாந்த் இருக்கிறாரு, குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது யாரு என்ன நடக்கும்னா 7ஆம் இடம். அதாவது வாழ்க்கை துணைக்காக தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்வது, தன்னுடைய இயல்புத்தன்மையை மாற்றிக்கொள்வது. 3, 11 அதை மாற்றிக்கொள்ள விடாது. இன்னைக்கு அது ஒரு புதிய செய்தியாக சொல்றேன். அப்ப 3, 11 இருக்கின்ற பாவகங்கள் நிச்சயமாக ஒரு மனிதனை என்ன செய்யும்? தவறான வழிக்கு இட்டு சென்று விடும். ஏன்னா 3, 11 ரெண்டுமே காமத்தின் உச்சம், சுய விருப்பத்தின் உச்சம், சுயநலத்தின் உச்சம். ஏனால் 3ஆம் இடம் புதனுடைய வீடு, 11ஆம் இடம் என்பது பேராசைக்கான வீடு. அப்ப ஆசைக்கான வீடு 11, சுயநலத்திற்கான வீடு 3. அப்ப இந்த 2 பாவகங்களும் திருமண வாழ்க்கைக்கு உதவுகின்ற பாவகங்கள் என்று ஜோதிடத்துல நாம சொல்லிட்டு வரோம். ஏனென்றால் 3, 7, 11 திருமண ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் நுட்பமாக நீங்கள் கையாண்டு பார்த்தால் 3, 7, 11 7ஆம் இடத்தை காட்டிலும் 3, 11 லக்னத்தை, அதாவது லக்னாதிபதியை, ஜாதகரை கடுமையாக தூண்டிவிடும், தூண்டப்படும். 11 ஜாதகர் தூண்டுவார், 3 ஜாதகரை தூண்டிவிடும். அதானே டெம்டட். 11 ஆசை இருக்கும். 11ல அந்த ஆசையை ஜாதகர் பயன்படுத்திக் கொள்வார். இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வோம்,